ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து யமுனா யமுனா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நிவினோட அம்மா வந்து நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் சொத்து ஃபுல்லாத்தையும் கூட உன் பேருக்கே எழுதி கொடுத்துறேன்டா, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன், நீ இந்த ஊர்ல இருக்க பிடிக்காட்டி வேற எங்கனாச்சும் போய்க்கோ, எல்லாமே நான் ரெடி பண்றேன், ஆனா இவன் உனக்கு வேண்டாம்டா அப்படின்னோடனே, இங்க பாருங்கம்மா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. யமுனச்சே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து அவங்க பேசுறதுன்னா கேட்டுட்டு அப்படியே டென்ஷன்ல நிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து நைட்டு வீட்டுக்கு வராரு. காவேரி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜய் பார்த்தோன்னே டக்குன்னு எந்திரிச்சுறாங்க. விஜய், இவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னே, இல்லைங்க நான் தூங்கவே இல்லை, சும்மாதான் படுத்திருந்தேனோடனே, 2 மணி வரைக்கும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே, பாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் போன பிறகு மறுபடியும் பிபி அதிகமாயிருச்சு, அதனால நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வீட்டுல விட்டுட்டு வந்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி பாட்டி வந்து என்னெல்லாமோ பேசுறாங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் வேற சொல்றாரு, அண்ணன் நம்ம குழந்தைய வாங்காம எதுனாச்சும் அவங்களுக்கு ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு காவேரி வந்து சமாதானப்படுத்துறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்புறமா விஜய் வந்து அவரோட பாப்பா கிட்ட பேசுறாரு. அடுத்து காலையில என்ன ஆகுதுன்னா, காவேரி விஜய்க்கு முன்னாடி கிளம்பி நிக்கிறாங்க. நீ எங்க கிளம்பிட்ட, வெளியில போறியானோடனே, இல்ல உங்க கூட தான் வரேனோடனே, நீ எங்க வரனோடனே, பாட்டியை பார்க்கதானோடனே, இல்ல அவங்க யாராவது நீ வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது நீ வந்தனா உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிருவாங்க, நீ வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. ஏன் எங்க வீட்டுல மட்டும் உங்களை யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையா? முதல் திட்டும் போது எல்லாரும் தான் சத்தம் போட்டாங்க, இப்ப நார்மல் ஆனோன்னு யாரும் உங்ககிட்ட சாரி கூட கேட்கவே இல்லை, எல்லாரும் நார்மலா பேசலையா? அது மாதிரிதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கூட கிளம்பி போறாங்க. அங்க போகும்போது தாத்தா தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் தாத்தா வந்து நீ போன பிறகு திருப்பியும் பிபி ஏறிடுச்சுப்பா, அப்புறமா டேப்லெட் எல்லாம் கொடுத்தோம், தூங்காமே இருக்கிறாங்க அப்படின்னோட அவங்க சித்தி அதே மாதிரி சொல்றாங்க. இப்போ விஜயும் காவேரியும் போய் பாட்டிய பாக்குறாங்க. விஜய் பார்த்தோன்னே பாட்டி நீ யாருன்னு கேக்குறாங்க. விஜய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருதவருக்கு. அப்புறமா நான் தான் பாட்டி விஜய்னு. விஜயா, நீ என் கூட இருடா, நீ என் கூட இருந்தா எனக்கு பயம் இல்ல, நீ இல்லாதப்ப இங்க யாரெல்லாமோ வர்றாங்க, உங்க அம்மா வர்றாங்க, யாரெல்லாமோ வந்து வர்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி வந்து இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு விஜய் வந்து அவதான் காவேரி என்னோட ஒய்ஃப் அப்படின்னு. இப்ப காவேரி வந்து பாட்டிட்டு பேசுறாங்க. நீ அங்க தள்ளி போ, நீ தான் என்கிட்ட இருந்து விஜய் கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. இப்போ ஒண்ணு எல்லாருமே என்ன பண்ணன்னு சொல்லி தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.